தமிழக ஆளுநர் ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டு கூட்டம் இன்று தொடங்கிய போது தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்து ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் கிளம்பிச் சென்றார். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை உரையை வாசிக்காமல் சென்றிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். சட்ட கடமைகளை செய்யவே மனம் இல்லாதவர் ஆளுநராக ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக நாளை போராட்டம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும், ஒன்றிய அரசின் மீதுள்ள மக்கள் கோபத்தை திசை மாற்றும் வித்தைகளை செய்யும் அதிமுக மற்றும் பாஜகவின் கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் நாளை காலை மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை மரபுகளை ஆளுநர் காக்க வேண்டும் என நடிகர் விஜய் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் பேரவை கூடும்போது மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநர் மற்றும் அரசுக்கு இடையே மோதல் போக்கு உருவாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்றும், இந்த போக்கை கைவிட்டு மக்கள் பிரச்சினைகள் குறித்த விவாதங்களையே பேரவையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும், அதனை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். பண்டிகை காலத்தொடரின் போது ஏராளமான மக்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டு கூட்ட நெரிசலை தவிர்க்க பண்டிகை காலங்களின் போது அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையையொட்டி 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக 14 பேர் மீது தொடரப்பட்ட குண்டர் சட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கும் நிலையில் குண்டர் சட்டத்திற்கு என்ன அவசியம் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நடிகர் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகாமல் ரிலீஸ் தள்ளி போனதற்கு காரணம் இசை வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அவசர காலத்தை போன்ற ஒரு சூழல் உள்ளதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் இன்று ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பதாகவும், இது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் அல்லது தொகுதி பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் தடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் விமர்சனம் செய்துள்ளார். (2014) ஆண்டு 30% வரை மட்டுமே மின்மயமாக்கப்பட்டிருந்த ரயில்வே பாதைகள் தற்போது 100% நெருங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நவீன ரயில்வே ஒரு வரலாற்று மாற்றத்தை கண்டுபிடித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல், பயணிகளுக்கு நவீன வசதிகள், நாட்டில் உள்ள அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் சேவை என ரயில்வே துறை சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.